நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். சில மணி நேரங்களுக்கு முன்பாக சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதியான வாழப்பாடி மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதியான திருக்கோவிலூர், இந்த பகுதிகளுக்கு அருகே உருவான மழை மேகங்கள் அதன் பிறகு திருக்கோவிலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கணிசமான அளவு தீவிரமடைந்து மேலும் கிழக்கு நோக்கி பயணித்து விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் மழை பொழிவை இன்று இரவு நேரத்தில் ஏற்படுத்தி வந்தது. அப்பொழுது ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை குறிப்பாக இரவு ஒரு 8:30 மணி இருக்கும். அந்த நேரத்தில் நான் நமது முகநூல் பக்கத்திலும் நமது எக்ஸ் தளத்திலும் பகிர்ந்திருந்தேன். அடுத்த சில மணி நேரங்களில், அடுத்த சில நிமிடங்களில் புதுச்சேரி மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட அதன் சுற்றுவட்டார பகுதிகள் நண்பர்களாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் திடீரென மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லியிருந்தேன். ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா மழையெல்லாம் பதிவாகிவிட்டது. புதுச்சேரி நகர பகுதிகளிலும் மழையானது சில இடங்களில் கணிசமான அளவு பதிவாக இருக்கிறது. அந்த மழை அளவுகள் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு கிடைக்கப்பெறும். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, கடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி வந்தது. அங்கேயும் மழையானது பதிவாகி இருக்கிறது. நமது நண்பர்கள் முகநூல் பக்கத்தின் வாயிலாக அந்த தகவலை என் கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்பொழுது அந்த மழை மேகங்களினுடைய வலுவான பகுதி என்பது கடலில் தான் இருக்கிறது. ஸோ இது வெப்பச்சலன மழை தான். ஏற்கனவே நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். 3ஆம் தேதி, அதாவது ஜூன் 3ஆம் தேதி வெப்பச்சலன மழை தமிழகத்தில் அங்கமிங்கமாக பதிவாக தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி அதன்படி பதிவாக இருக்கிறது. நாளைக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நேரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இரவு 11:30 மணி ஆகிறது. அடுத்த 30 நிமிடத்தில் நம்ம 4ஆம் தேதியை ரீச் பண்ணிவிடுவோம். ஸோ இன்றைக்கு பிற்பகல் நேர காணொலியை நான் பகிரலை. காரணம் என்னங்கிறத நான் நேற்றே சொல்லியிருந்தேன். பிற்பகல் நேர காணொலியை பகிர முடியாது, நான் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இதில் என்ன ஒரு சிக்கல்னா, புதுச்சேரிக்கு நான் கொஞ்சம் இயர்லியராக கிளம்பியிருக்கணும். அந்த பஸ்ஸை நான் விட்டுட்டு பிற்பகல் நேர பஸ்ஸில் தான் நான் ஏறினேன். அதனால் நான் இங்கே சேர்றதுக்கே ஈவினிங் ஆகிட்டு. சரி, ஈவினிங் ஆகிட்டு இதுக்கு மேலே நிகழ்நேர தகவல்களை வேணால் பகிர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த நேரத்தில் தான் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் பதிவாகி கொண்டிருந்த அந்த மழை நிலவரம் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரிய வந்தது. நுங்கம்பாக்கம் பகுதிகளில் கிட்டத்தட்ட 21 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது. மீனம்பாக்கத்தில் பெரிய அளவு பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வரல. 1 மில்லிமீட்டர் அந்த அளவிற்கு தான் இரவு 8:30 மணி வாக்கில் அந்த மழை மாநில பதிவாகி இருந்தது. அதன் பிறகு எந்த அளவிற்கு பதிவாகி இருந்தது, எந்த அளவிற்கு பதிவாகி இருக்கிறது என்பதே நமக்கு தெரியல. வேணா உங்களுக்காக மறுபடியும் ஒரு முறை நான் அந்த மழை அளவுகள் கிடைக்க வந்து விட்டதா என்று கண்டுபிடிக்கிறேன். அதாவது 11:30 மணி வாக்கில் பதிவாகி இருக்குது. அது வரையில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் கிடைக்க வரும். ஸோ அதில் இது தொடர்பான விஷயங்கள் இடம்பெற்றிருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அப்டேட் ஆகணும் இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு 15லேருந்து 20 நிமிஷமாவது ஆகும். 11:30 மணிக்கு நம்ம காணொலியை பகிர தொடங்கி, அதை பதிவு பண்ண தொடங்கி உடனே நமக்கு டேட்டா கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒன்று பண்ணலாம். இப்போ நான் உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கங்களை வழங்குறேன். இப்போ நாளைக்கு எப்படியும் மழை வாய்ப்பு இருக்குது உட்பகுதிகளில். நாளைக்கு நான் வெளியே தான் இருப்பேன். சீக்கிரம் வந்துட்டேன்னா பிற்பகல் நேர காணொலியை நான் பகிர்ந்துடுவேன். ஸோ இது இப்படி தான் வச்சுங்களேன். சில நாட்கள் நம்ம ஒரு மாதத்தில் சில நாட்களில் இந்த மாதிரியான அலுவல்கள், தனிப்பட்ட அலுவல்கள்னு சொல்லலாம். ஸோ அதன் காரணமாக நம்ம வேறொரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில், இந்த வானிலை தொடர்பான விஷயங்களில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியறதில்ல. ஸோ இதுவும் ஒரு அங்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு தான் போகணும். ஸோ மழை அளவுகள் கிடைக்க வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ அதற்குள்ளாக பார்த்திங்கனாக்கா நம்ம என்ன பண்ணுறோன்னா, உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வழங்க தொடங்கிடுறேன். இந்த காணொலியின் இறுதியில் புதுச்சேரியில் எந்த அளவிற்கு மழை பதிவாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து விடலாம். அதன்படி பார்த்திங்கன்னா, கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் என்ன மாதிரியான கேள்விகளை முன்வைத்திருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்குறதற்கு நானே ஆர்வமாக தான் இருக்கிறேன். நேற்றைய பிற்பகல் நேர காணொலியாக தான் அது இருக்கும். ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா, முதல் கேள்வி, தருமபுரி மாவட்டத்தில் இண்டூர் பகுதியில் லேசான மழை அப்படிங்கிறத நேற்று தெரியப்படுத்தியிருக்கிறாரு நண்பர் மணிகண்டன் சி அப்படிங்கிறவர். உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு மிக்க நன்றி நண்பா. இதே மாதிரி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இது போக
ராமசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து நன்றி அண்ணா சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமசாமி இன்னொரு கருத்தையும் அவர் வந்து முன்வைத்திருக்கிறார். கமெண்ட் தான். அண்ணா, தங்களை பின்பற்றி வருகிறேன். தங்களின் 13 வருடம் சிறப்பாக பதிவை சொல்கிறீங்க. திருமல்னு பதிவு பண்ணிங்க, சரியான பதிவு. தற்பொழுது திருமல் அவர் என்ன சொல்ல வந்திருக்காருங்கிறது எனக்கு ஆக்சுவலாக இதை படிக்கும் போது எனக்கு சரியாக தெரியல. ஸோ அவரே இன்னொரு முறை அந்த ஒருத்தவங்க சொல்லுவாங்க. பட் ஆனால் டைப்பிங் வந்து என்னென்னாக்கா, அந்த தமிழில் நம்ம டைப் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து கணினி, அலைபேசி இதில் வந்து சரியாக வர்றதில்லை. ஸோ அதனால் அது வந்து புரிகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் அவருடைய ஆதரவுக்கும் அவருடைய அன்பிற்கும் நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அதே ராமசாமி இன்னொரு கமெண்ட்டையும் பண்ணியிருக்காரு. அண்ணா, மாலை ஈரோடு போனேன், வெப்பம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். ஸோ வெப்பநிலை அதிகரிக்கும், அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது. இதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த மழை வந்து இந்த ஈவினிங் டைமில் பதிவாகலை அப்படிங்கும்பொழுது அந்த வெப்பநிலையின் தாக்கம் வந்து அதற்கு அடுத்த நாள் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஈவினிங் டைமில் பதிவாகிட்டதுனால பகல் நேரத்தில் வெப்பநிலை ரொம்ப குறைவாக இருக்கும்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா பெரிய அளவில் மழை வந்து பதிவாகலை. நீங்கள் வந்து மீடியாஸை பார்த்துட்டு கனமழை கொட்டுது, ஏன்னா நிறைய பேர் கிடையாது, ஒரு சில நண்பர்கள் தான் எங்கே விஷயங்களை கேள்விப்பட்டாங்கன்னு தெரியல. இப்போ இந்த 21 மில்லிமீட்டர் அளவு மழை என்பது நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மழையானு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த காலகட்டத்தில் அது சகஜம். 21 மில்லிமீட்டர் அளவு மழை உங்கள் பக்கத்தில் பதிவாகி இருக்குது. ஆமாம், பதிவாகி இருக்குது. அதே போல் சென்னையின் வடக்கு பகுதிகளிலும் வடக்கு புறநகர் பகுதிகளிலும் கூட சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. அதெல்லாம் மாற்றங்கள் கிடையாது. பட்டு இது வந்து ஒரு மேசிவான ரெயின்ஃபால்னால் நம்மளால் சொல்ல முடியாது. ஒருவேளை மழை அளவுகள் காலை நேரத்தில் கிடைத்த பிறகு எங்கேயாவது 90 மில்லிமீட்டர் அளவு மழை, 100 மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாகி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பட் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. அதையும் நம்ம வந்து ஒத்துக்கிறோம். மற்றபடி பார்த்திங்கனாக்கா, இந்த மழையானது இரவு நேரத்தில் பதிவாகிறதுங்கிறது வந்து ஒரு தற்காலிக விமோச்சனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தற்காலிக விடியல்னு சொல்லலாம். அப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். நான் சில வார்த்தைகள் பயன்படுத்துகிறேன், அதில் எந்த உள்ளர்த்தமும் கிடையாது. இந்த விமோச்சனம்னா டக்குன்னு அந்த ஃப்ளோவில் வருது, அதனால் அப்படி சொல்கிறேன். தற்காலிகமாக ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது தான். ஆங்கிலத்தில் சொன்னோம்னா ரிலீஃப், தமிழில் சொல்லணும்னாக்கா அந்த 2 வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டுக்காக. ஸோ இது எப்போ மாறும்னு கேட்டிங்கனாக்கா, மறுபடியும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். பகல் நேரத்தில் மீண்டும் வெயில் அடிச்சதுனாக்கா மறுபடியும் வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து உருவாகலாம். அந்த கண்டிஷன்ஸை பொறுத்து, அது அப்பப்போ இருக்கக்கூடிய அந்த சூழல்களை பொறுத்து. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சென்னை மாநகருக்குன்னு சில ஸ்லைட் அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யுது, அதை மறக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் சில இடங்களில் மழையானது தமிழக உட்பகுதிகளில் பதிவாக போகுது. கடலோர பகுதிகளில் கூட சில இடங்களில் பதிவாகலாம். அங்கும் இங்குமாக தான் அந்த மழையானது பதிவாகும், இன்றைய போலவே. இப்போ இவைகள் தவிர்த்து நம்ம பார்க்கும்பொழுது மீண்டும் 8ஆம் தேதி வாக்கில் ஓரளவுக்கு மழை வந்து பதிவாகலாம். 10ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவக்காற்று மீண்டும் வந்து தீவிரமடைந்துடும். ஆந்திரா பக்கத்தில் சுழற்சி உருவாக போகிறதும் உறுதி தான். அந்த சுழற்சி உருவாக தொடங்கும் பொழுது தமிழக வடகடலோர மாவட்டங்கள் உட்பட தமிழக வட மாவட்டங்களில், வட உள் மாவட்டங்கள்லாம் ஓரளவிற்கு சிறப்பான மழைக்கான சாத்தியக்கூறுகளை உருவாகலாம். அந்த சுழற்சி எந்த இடத்துல உருவாகுது அப்படிங்கிறத பொறுத்து. இது எல்லாமே 10ஆம் தேதிக்கு நெருக்கத்தில், இந்த 8ஆம் தேதி மற்றும் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நமக்கே, அதாவது அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். 6ஆம் தேதியே நம்ம வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். 8ஆம் தேதி மற்றும் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இன்னும் அது கிளியராக தெரிஞ்சிடும். எப்படியும் 10ஆம் தேதி வாக்கிலலாம் பார்த்திங்கனாக்கா வடகடலோர மாவட்டங்களிலேயே சில இடங்களில் வலுவான மழைக்கான வாய்ப்புகள்லாம் உருவாகலாம். அந்த சுழற்சி எங்கே உருவாகுதுங்கிறத பொறுத்து தான். இது இங்கே உருவாகாமல் இது போய் ஒடிசா பக்கத்தில் போய் ஃபார்ம் ஆகி விட்டுன்னு வச்சிங்களேன், அப்பயும் சென்னை மாநகருக்கு பலன் இருக்கும். புதுச்சேரிக்கு பலன் இருக்குமான்னு கேட்டிங்கனாக்கா அங்கே தான் ஒரு கேள்விக்குறி வருது. இப்போ இவ்வளோ தான் வித்தியாசம். புதுச்சேரிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள். சென்னையை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ் அதற்கு நிறைய காலங்களில் கை கொடுத்துருக்கு. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தட் லொக்கேஷன், அந்த சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது எப்படி இருந்தாலுமே வடக்கு ஆந்திராவில் உருவானாலும் சரி சென்னையில் மழை பதிவாகிடும். இன்னும் கொஞ்சம் கீழே அது உருவானுச்சுனாக்கா
வடகடலோர மாவட்டங்களின் பிற இடங்களிலும் மழை வந்து பதிவாகும். ஸோ நம்ம அப்படி தான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதை உங்க கூட நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். அதுக்கப்புறம் சங்கர் அப்படிங்கிற நண்பர் வந்து, வணக்கம் சகோ, தருமபுரி மாவட்டம் தெற்கு பகுதிகளில் மற்றும் கிழக்கு பகுதிகளிலும் இரவு சுமார் 7 மணி முதல் சுமார் 1 மணி நேரம் சூறைக்காற்று மற்றும் இடி மின்னலுடன் நல்ல மழை சகோ அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு. சில நேரங்களில் மழைமானி இல்லாத இடங்களில் பதிவாகக்கூடிய மழை அளவுகள் நமக்கு தெரிய வராமலேயே போய்விடுகிறது. இது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஆனால் அப்படியும் மழைமானியை நம்ம எல்லா இடங்களிலும் நிறைய இடங்களில் இப்போ முன்பு இருந்ததை காட்டிலும் நம்ம வந்து கூடுதலான இடங்களில் மழைமானிகளை வைக்க சொல்லி கோரிக்கைகளை முன்வைத்தோம். ஒரு முறை எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஊடகங்கள்னாக்கா நான் சொல்கிறது மாஸ் கமர்ஷியல் மீடியா. இப்போ நான் வந்து போய் பேசுகிறதில்ல, அதை முடிந்த வரைக்கும் நான் வந்து தவிர்த்துக்கிறேன். ஏன்னா அது வேறு மாதிரி போகுது. இப்போ நான் இங்கே வந்து பகிர்றேனாக்கா நான் சொல்ல வர கருத்து வந்து உங்களை வந்து அழகாக சென்றடையுது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன். இதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த குழப்பங்களை நீங்கள் கருத்துரை பகுதியில் பகிரும்பொழுது அவைகளுக்கு நானே விளக்கங்கள் வழங்கிடுறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் நான் போய் ஏதாவது ஒன்று பேசும்போது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் கேள்விகளும் கேட்பாங்க. அதில் சில நேரங்களில் நம்ம பேசுகிறத கட் பண்ணி போடுறதுக்கும் சந்தர்ப்பங்கள் வந்து அமைஞ்சிடுது. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரியான விஷயங்களை நான் வந்து இப்போ சமீப காலத்தில் தவிர்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பெரிய அளவில் அதில் ஒரு ஆர்வம் கிடையாது. அதில் என்ன இருக்குது, ஒரு தொலைக்காட்சி செய்தி ஊடகத்தில் போய் நம்ம நிலவரத்தை சொல்கிறது அவங்களுக்கும் தெரியும் நிறைய விஷயங்கள். அதுதான் இங்கே வந்து நகைப்புக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கும் தெரியும் என்ன மே மாதம் உங்களுக்கு நல்லா இருந்தது, வெப்பச்சலனம் மழைலாம் பெஞ்சுது, திடீர்னு ஜூன் மாதத்தில் என்ன வெப்பநிலை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அது கேட்குறதுக்காக தான் கூப்பிட்டாங்க. நம்ம போயிருந்தோம்னா எதை கேட்டிருப்பாங்க. இந்த கேள்விக்கான பதில் அவங்களுக்கே தெரியும். என்ன பதில்னாக்கா, மே மாதத்தில் இருந்த அந்த வெப்பநிலையை வைத்து குளு கோடை இனிமேல் பிரச்சனையே கிடையாதுன்னெலாம் போட்டது வந்து அவங்க தப்பு தான். அதுதான் மேட்டர். ஸோ அது வந்து எந்த ஒரு விஷயமே அப்படி தான். அந்த மீடியாஸ் வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி தான் சொல்லுவாங்க. அதற்கு வந்து அவங்க அதற்கு சாதகமாக நம்ம சில ஏதாவது விஷயங்களை சொல்லணும். அவங்க ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சொல்லும் போது இனிமேல் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் ஹைப் ஏற்றுற மாதிரி சொல்லணும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது நமக்கு செட் ஆகாது. நம்ம வந்து இப்படியே இருக்கலாம். நான் வந்து பதிவு பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கருத்துரை பகுதியில் கேளுங்க. சிம்பிளாக முடிஞ்ச வரைக்கும் தெளிவாகவே பொறுமையாக நிதானமாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இல்லையா, மறுபடியும் நீங்கள் அதை வந்து பகிருங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் பகிருங்க. நான் அதற்கு வந்து விளக்கங்கள் வழங்குகிறேன். அதை தவிர்த்து ஒரு 3வது நபரை நம்பி நம்ம ஒரு இடத்துல போய் பேசும்போது அது வேறு விதமாக மக்களை சென்றடைவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துகிறது. தெரிஞ்ச நண்பர்கள் மட்டும் சில நேரங்களில் கூப்பிட்டாக்கா அவங்க சிறிய சேனல்கள் வச்சுருக்காங்க. சிறிய சேனல்கள்னாக்கா இப்போ நீங்கள் நினைக்கிற அந்த மாஸ் கமர்ஷியல் மீடியா பணம் படைத்த சிறிய சேனல்கள்னாக்கா அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டில் நான் சொல்லலை. அது வந்து சிறிய சேனல் கிடையாது. அதுவும் மக்கள் வந்து விரும்பி பார்க்கக்கூடிய சேனல்கள் தான். யூடியூப் சேனல்களே நான் வந்து சொல்கிறேன். ஆனால் பணம் படைத்த மிகப்பெரிய ஆட்களால் அரசியல் கட்சிகளாலோ நடத்தக்கூடிய ஊடகங்கள் கிடையாது. அவங்க வந்து இயக்கக்கூடிய ஒரு வியாபார ரீதியிலான ஒரு ஊடகம் கிடையாது. இதுலேயும் வியாபாரம் இருக்குது. பட் அதில் நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் சில பேர் இருப்பாங்க. அவங்க நம்ம சொல்கிறத ட்விஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நான் போய் அவர்களுக்கு சில விளக்கங்கள் வந்து வழங்கிட்டு வரேன் அந்த மாதிரியான சேனல்களில். மற்றபடி வேறு எந்த மாஸ் கமர்ஷியல் ரொம்ப செய்தி ஊடகத்திலலாம் நான் போய் இப்போ பேசுகிறத தவிர்த்துட்டேன். சில அழைப்புகள் வந்தது சமீபத்தில், அதையும் வந்து தவிர்த்துட்டு தான் இருக்கேன். சதீஷ் ராக்கி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, குட் மார்னிங் தம்பி, ஹவ் ஆர் யூ, தேங்க்ஸ். ஸ்ரீலங்கா பர்டிகுலர் ரெயின் இல்லை, ஸோ எப்போ ரெயின் வரும் டெல்மி, தேங்க்ஸ் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ சில நாட்கள் இந்த கிழக்கு பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் வரலாம். பட் நீங்கள் வந்து அதிக ஒரு எதிர்பார்ப்பெலாம் வச்சுக்காதீங்க. இது வடகிழக்கு பருவமழை கிடையாது இல்லையா, ஸோ அதனால் இப்போதைக்கு நமக்கான வாய்ப்பு கிடையாது. நான் வாய்ப்புகள் வரும்போது பகிர்றேன். இஸ்ரவேல் பரமானந்தம், கேரளா பத்தனம்திட்டா சிட்டியில்
மாலையில் மிதமான மழை பெய்தது அப்படின்னு சொல்லி நேற்று வந்து பகிர்ந்திருக்கிறார். நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு. உங்களுடைய தெரியப்படுத்தல் என்றைக்குமே எங்களுக்கு உபயோகமிக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு வழங்கி கொண்டிருங்க. அதுக்கப்புறம் அகிலாஜரி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரோ டே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்டு பாஸ்ட் 2 days அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நேற்று டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதுதான் நம்ம சொல்லியிருந்தது. மழை பெஞ்சதுன்னா அடுத்த நாள் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி குறைஞ்ச மாதிரி இருந்தாலும் மறுபடியும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆனால் தான் அடுத்த நாளுக்கும் மழைக்கான வாய்ப்பு உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகளே ஏற்படும். இனி வெப்பம் எப்படி அதிகரிக்குதோ அதை பொறுத்து தான் வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகளும் வந்து கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்க முடியும். பட் இன்றைக்கி எப்படி இருந்தது 3ஆம் தேதி அதை சொல்லுங்கள். ஏன்னா சென்னையில் மழை பதிவாக இருக்குங்கிறது எனக்கு வந்து தெரியும். பட் நான் இப்போ சென்னையில் இல்லை. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் சரண்ராஜ் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, நாளை கடலூர் மாவட்டங்களுக்கு அதிக மழை உண்டா? நாளை மறுநாள் நெல் அறுவடை தானியங்கள் செய்யலாமா? ஸோ இந்த மாதிரியான கேள்விகளை முன்வைக்கும்போது இப்போ கடலூர் மாவட்டம் இப்போ நீங்கள் எதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு பயம் வந்தால் தான் நீங்கள் வந்து கேட்குறீங்க. நீங்கள் எதை பார்த்துட்டு இந்த அளவுக்கு வந்து ஒரு அச்ச உணர்வுடன் கேட்குறீங்கன்னு எனக்கு வந்து தெரியல. மேபி நிறைய பேர் வந்து இப்போ இந்த மாதிரிகளின் இந்த ஒரு கலர் அடித்து காட்டுது இல்லையா, நீல கலர், சிவப்பு கலர், பச்சை கலர். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து சொல்லிவிடுவாங்க இந்தந்த மாவட்டங்களுக்கு. பட்டு அப்படி நிதர்சனமாக நடக்கிறது இல்லை. பட் இன்றைக்கி வந்து தெய்வாதீதமாக விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து அந்த மழை மேகங்கள் கடலூர் மாவட்டத்தில் மழை பொழிவை ஏற்படுத்தியிருக்குது. அதில் மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. சில இடங்களில் வலுவான மழை பொழிவையும் அது வந்து ஏற்படுத்தி இருக்கக்கூடும். சரி, பேசிகிட்டே இருக்கிற நேரத்தில் நம்ம மழை அளவுகள் கிடைச்சிட்டா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வந்துடும். புதுச்சேரி, கடலூர் ரெண்டுத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஸோ ஒரு நிமிஷம். ஓகே, கிடச்சிட்டு புதுச்சேரியில் இதுவரையில் 9 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது. அதே போல் கடலூர் பகுதியில் 16 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு பாருங்கள். அந்த மழை அளவுகளாவது தெரிஞ்சுக்க முடியுது. நுங்கம்பாக்கத்தில் 21, அதுதான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் பெய்யல. அதே போல் தான் மீனம்பாக்கத்தில் 1, அது முடிஞ்சிட்டு. அந்த 25 மில்லிமீட்டரை கூட தாண்டல. நுங்கம்பாக்கத்தில் 21 மில்லிமீட்டர், 30 மில்லிமீட்டர் கூட ரீச் பண்ணல. அண்டு புதுச்சேரியில் 9 மில்லிமீட்டர். அஃப்கோர்ஸ் கடலூரில் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப சொல்ல தேவையில்லை, 16 மில்லிமீட்டர். ஸோ நல்ல விஷயம் தானே, மழை பதிவாக இருக்குது. ஸோ அடுத்து நாளைக்குமே பார்த்திங்கனாக்கா கடலூர் மாவட்டத்தின் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். பட் இந்த மாதிரி மழையாக தான் இருக்கும். இன்றைக்கி என்ன பேட்டர்ன் அது ஃபாலோ பண்ணிச்சோ இதே பேட்டர்ன் தான் நாளைக்கு ஃபாலோ பண்ணும். பேஞ்சுதுன்னா நான் வந்து சொல்கிறேன், ஈவினிங் டைமில் பெய்யும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரத்தில் வந்து நின்றுடும். தூறல் அந்த மாதிரியான மழை வந்து கொஞ்சம் இடத்துல போடலாம். அதுவும் அந்த கோஸ்ட்டில் இருக்கிற பகுதியில் போடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். தேவஸ்ரீ அப்படிங்கிறவங்க வந்து விழுப்புரம் கண்டாச்சிபுரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதியை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் அவ்வப்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நாளைக்கு 4ஆம் தேதி மழை வந்து பதிவாகலாம். அதன் பிறகு வந்து கொஞ்சம் கேப் கொடுக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் வெப்பச்சலன மழை இடையே பதிவாகும். பட்டு ரொம்ப பயப்படுற அளவுக்கு எதுவும் கிடையாது. இன்றைக்கி ஒரு அளவுக்கு மழை விழுப்புரம் மாவட்டத்தில் பேஞ்சிருக்கு. ஸோ அதை வச்சே நம்ம கணிசமாக ஒரு முடிவுக்கு வரலாம். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இன்றைக்கி எந்த மாதிரி மழை பெஞ்சுதோ அந்த மாதிரி இன்னொரு முறை பெய்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். துரைசாமி கேபி, தென்மேற்கு திசையில் வானம் கருகி கொண்டு வந்தது, ஆனால் அது தெற்கு திசையில் போய்விட்டது. இவ்வாறு கருக்கும் பட்சத்தில் பொள்ளாச்சி பகுதிக்கு சாரல் தூறல் வரும் வாய்ப்பு இருக்கிறதா சகோதரரே? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் சொல்ல முடியாது. இது கொஞ்சம் டிப்பிக்கலான ஒரு விஷயம்னு வச்சிங்களேன். ஆக்சுவலாக அந்த இடத்துல நான் இருந்தேனாக்கா இதை ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு இப்போ நீங்கள் பொள்ளாச்சியில் இருக்கீங்க. பொள்ளாச்சியிலேருந்து தென்மேற்கு திசையில் வானம் வந்து கருகி கொண்டு இருந்தது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தென் மேற்கு திசையில் ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. வால்பாறைக்கு வடக்கில் தான் பொள்ளாச்சி இருக்குது. இப்போ நான் இதுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு நான் இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணணும். ஸோ அந்த மழைப்பாங்கான இடங்களில் மழை மேகங்கள் உருவாகி இருக்கலாம். அது உங்களுக்கு அப்படி வந்து
தெரிஞ்சிருக்கலாம். பட் கிழக்கு திசை காற்று ஊடுருவல் என்பது அவ்வப்பொழுது இருக்கும். 10ஆம் தேதிக்கு பிறகு நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் பொள்ளாச்சி பகுதிகளில். ஸோ அதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்க. அதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம் தான் பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை பொறுத்தவரையில். இப்போ இடையே பெய்யக்கூடிய மழை பொள்ளாச்சிக்கு ரொம்ப பெரிய அளவில் பெனிஃபிட் கொடுக்கும்னு என்னால் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் மூர்த்தி டி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, சென்னையில் எப்போ மழை பெய்யும்? பெய்து விட்டதே ப்ரோ, 3ஆம் தேதி பெய்திருக்கிறது, இன்று தான் அது. தேன்மொழி சம்பத் அவங்களும் அதுதான் கேட்டிருக்காங்க, சென்னைக்கு மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி எப்படி இருந்ததோ அதே தான் இனிமேல் வரக்கூடிய நாட்களில். இப்போ நாளைக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இதற்கு இடையில் கண்டிப்பாக சென்னையில் மழை பதிவாகும். அதுவும் அந்த சுழற்சி உருவாகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, 10ஆம் தேதிக்கு நெருக்கத்தில் 10ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் ஒரு சுழற்சி உருவாகுது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போமே. அந்த சுழற்சி உருவாகும்போது நம்ம ஓரளவிற்கு பெட்டரான ரெயின்ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி 70 மில்லிமீட்டர் கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 70 above 70 கூட ரெக்கார்ட் ஆகலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த பகுதியில் கொஞ்சம் கீழே, அதாவது வடக்கு ஆந்திரா மற்றும் அதற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளெல்லாம் அது நிலை கொண்டது அப்படிங்கும்போது அப்போ இருக்கிற அந்த கன்வர்ஜென்ஸுங்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். வடமேற்கு திசையிலேருந்து காற்று ரொம்ப சூப்பராக வரும் சென்னை மாநகரை நோக்கி. ஸோ அப்போ இருக்கும்போது அந்த கண்டிஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட்டு நிதர்சனமாக பார்க்கலான்னு ஒரு 2 நாளில் நமக்கு தெரியும் எப்படி அந்த கண்டிஷன்ஸ் மாறுதுன்னு. இப்போதைக்கு வெப்பச்சலன மழைக்கு இப்போ 4ஆம் தேதி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதன் பிறகு 8ஆம் தேதி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விடும். மேபி ஒரு நாள் கேப் விட்டு 5ஆம் தேதி கூட பாசிபிலிட்டி வரலாம். இப்போ 3ஆம் தேதி மழை பெய்து இருக்குதுனாக்கா 4ஆம் தேதி கேப் விடலாம், 5ஆம் தேதி பாசிபிலிட்டி வரலாம். அது அப்படி தான், அது தொடர்ந்து ஒரே இடத்துல மழை பதிவாகி கொண்டு இருக்கிற மாதிரி இது பதிவாகாது. அது பருவமழையில் தான். ஸோ தென்மேற்கு பருவமழையில் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தான் அதிக பலனடை அடையும். நம்ம மழைமறைவு பகுதிகளாக வெப்பச்சலன மழையை பெறுவோம். ஜூன் மாதம் நமக்கு ரொம்ப சாதகமான மாதம் என்றுமே கிடையாது. எந்த ஆண்டிலையுமே ஜூன் மாதம் சென்னைக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான மாதம்னு கிடையாது. அதே போல் ஜூலை மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆகஸ்ட் ஒரு பெட்டரான மாதம். பட் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுறத நம்ம பார்க்கும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஜூலை மாதத்துலேயே நம்ம கணிசமான அளவு மழையை எதிர்பார்க்கலாம் வடகடலோர மாவட்டங்களிலேயே. அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் பெய்யக்கூடிய அளவிலான மழையை நம்ம ஜூலை மாதத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அவ்வளோதான். இத்தனை கருத்துக்களை தான் நீங்கள் முன் வச்சுருக்கீங்க. மழை அளவுகளையும் ஒரு வழியாக நான் பகிர்ந்து விட்டேன். ஆனால் காணொலியின் நேரம் தான் அதிகரித்து விட்டது. உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் விளக்கங்கள் வழங்க முயற்சி பண்ணியிருக்கேன் இல்லையா, இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதுலேயும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் பகிருங்க. நாளைக்கு நான் இப்படியே வெளியே போயிடுவேன். பட் ஆனால் சீக்கிரம் வந்துடுவேன் தான் நினைக்கிறேன். ஒரு 3 மணி 4 மணிக்கு வந்துட்டால் கூட அந்த காணொலியை பகிரும் பொழுது உங்களுடைய கேள்விகளுக்கு நான் விளக்கங்கள் வழங்கிடுறேன். அவ்வளோதான் தோழர்களே. அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.